குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோஜெக்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 பிசி மற்றும் எஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம். இதில் டே ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 32வது டே ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கணும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 31 டே ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி நம்ம யூடியூப் சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டே ஷீட் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ், அதாவது 50 கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 32வது டே ஷீட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320 கொஸ்டினுக்கு மேலேயே கிடச்சிருக்கும். சரிங்களா, ஒரு சில டே ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் 20 கொஸ்டின்லாம் வரும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டே ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 32 பார்க்க வரும். இல்லை 15 கொஸ்டின் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, இதுவரை நவரத்ன அந்தஸ்து பெற்ற நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 26. உங்கள் பள்ளி பாடத்தில் வேறு இருக்கும், நீங்கள் அதை மாற்றிட்டாலும் சரி, இல்லை அப்படியே டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிட்டாலும் சரி. ஓகேங்களா, 2024ஆம் ஆண்டு சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எனது ஆண்கள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா விமலா. ஓகேங்களா, அடுத்தது சமீபத்தில் லண்டனில் வேலியன்ட் அப்படின்ற இசை நிகழ்ச்சி நடத்தினவர் யார் அப்படின்னா இளையராஜா. ஓகேங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்தது மாதவ் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆராய யார் தலைமையில் குழு அமைச்சாங்கன்னா ராம்நாத் கோவிந்த். ஓகேங்களா, இது பிபி சௌத்ரி வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர். ஓகேங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைச்சாங்க, அதனுடைய தலைவர் தான் பிபி சௌத்ரி. ஓகேங்களா, டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வேளாண் வேந்தர் என்னும் விருது பெற்ற இயற்கை விவசாயி யார் அப்படின்னா அந்தோணிசாமி. ஓகேங்களா, அடுத்தது ட்ரூத் அப்படின்ற சோசியல் மீடியா யாரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப். இது முக்கியமான கொஸ்டின். ட்ரூத் அப்படின்ற நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி அது ஒரு சோசியல் மீடியா, அதில் அதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் வந்து எங்கே தயாரிக்கப்பட்டுச்சுன்னா சென்னை ஐசிஎஃப்ல வந்து தயாரிச்சாங்க. இதெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்தது சிறார்கள், அதாவது 18 வயதுக்கு உட்பட்டோரால் இயக்கப்படும் வாகனங்களால் நேரிடும் விபத்துகளின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் முதலிடத்தில் இருக்குது. 2025 தரவுகளின்படி உலகின் மிக மகிழ்ச்சியான நாடுகளின் முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்லாந்து. ஓகேங்களா, அடுத்தது உயர்கல்வி நிலையங்களில் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுப்பதற்காக பரிந்துரை குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டுனா ரவீந்திர பட். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது சென்னை ஐஐடிலாம் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு ப்ரெஷர் காரணமாக சூசைட் பண்ணிக்குவாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அதை பரிந்துரைக்கிற குழு தான் அது. ஓகேங்களா, தமிழ்நாடு அரசால் பல்லுயிர் பாரம்பரிய தலைமையாக அறிவிக்கப்பட்ட காசம்பட்டி எந்த மாவட்டம் அமைச்சுன்னா திண்டுக்கல் மாவட்டம். ஜூனியர் ஆடவருக்கான 14வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? தமிழ்நாடு. ஓகேவா, அடுத்தது ஆப்ரேஷன் பிரம்மா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையனா மியான்மருக்கான மனிதாபிமான உதவிகளை செய்கிறது தான் ஆப்ரேஷன் பிரம்மா. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இணையதளங்கள். ஓகேங்களா, எது கூட நீங்கள் தான் பொருத்தணும். கோவின் அப்படின்றது கொரோனா தடுப்பூசிக்கான இணையதளம். யூவின் அப்படின்றது கர்ப்பிணிகள் வந்து தங்களுடைய எத்தனை தடுப்பூசி போகிறாங்கன்னு பதிவு பண்ணுறது. ஜீவின் அப்படின்றது நாய் மற்றும் பாம்பு கடிக்கான தடுப்பூசிக்கான இணையதளம். ஓகேங்களா, இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவ்வளோதான். ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. சரிங்களா, முடிஞ்சாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.